Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சில் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரவுண்ட் 3க்கு இன்றைக்கி வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட போகிறீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் நாளைக்கு நீங்கள் நல்லபடியாக வெயிட் பண்ணுங்கள். நாளை கழித்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது 9th அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போட்டிங்கன்னா போதுமானது. சாட்டர்டே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிங்கன்னா போதுமானது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த காலேஜ் கோடு, சரியா, காலேஜ் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி காலேஜ் கோடையும் காலேஜ் நேமையும் நீங்கள் எழுதி வச்சுங்க. அதை எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னாவே, அதாவது இன்றைக்கி வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்த உடனே அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போட முடியும். சப்போஸ் லோ ஃபீஸ் காலேஜஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி தான் சார் இருக்குது, லோ ஃபீஸ் காலேஜஸ் மட்டும்தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? ஓகே, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எத்தனை சாய்ஸ் ஃபில்லிங் சார் நாங்கள் போடுறது, எத்தனை சாய்ஸ் ஃபில்லிங் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃப் ஜோனில் இருக்கும், நாட் அலாட்டட் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுல 2 மெத்தட் இருக்குது. இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பயோடெக்னாலஜி படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜில் இருக்கக்கூடிய பயோடெக்னாலஜியை ஃபுல்லாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா போடுறாரு. சரியா? இப்படி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு, சார் நான் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து நான் பார்த்தா போதும் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு 10 காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 10 காலேஜில் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸாக ஃபஸ்ட்டு போடுங்க. சரியா? அதுக்கப்புறம் ஐடியாக ஃபஸ்ட்டு போடுங்க. இங்கே போட்டுருக்காருப்பாங்க, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐடியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஈஸி வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி என்னாச்சு பார்த்தா அந்த 10 காலேஜுக்குள்ளே கொடுக்கலாம். இது ஒரு மெத்தட் ஆஃப் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். எதுக்கு அப்படின்னா அந்த 10 காலேஜுக்குள்ளே தான் எனக்கு வேணும், ஆனால் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து வேணும். அந்த மாதிரி தான் நம்ம என்னாச்சு பார்த்தா இப்போ நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுற பசங்களுக்கு நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டு கொடுக்குறோம். நீங்கள் இந்த 10 காலேஜுக்குள்ளே ஏதாவது ஒரு காலேஜ் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணாச்சு பார்த்தா உங்களுக்கு உதவிகள் பண்ணலாம். காலேஜில் பேசி ஹெல்ப் பண்ணலாம், இல்லை லோ ஃபீஸோ என்னாச்சு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸை பேசி என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம என்னாச்சு பார்த்தா பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் எவ்வளோ சாய்ஸஸ் தான் கொடுக்குறது, இதுதான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டவுட்டு. இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல், சரியா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்ட பின்னாடி இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தா டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா கூட இதில் ஏதாவது கரெக்ஷன் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம என்னாச்சு பார்த்தா சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். தயவுசெய்து லாக் பண்ணாதீங்க, லாக் பண்ணாமல் வச்சுருங்க. கடைசி நாள் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். அப்போ இவர் வந்து இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இதான் சீரியல் நம்பர், எத்தனை சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற சீரியல் நம்பருக்கு பார்த்தீங்களா 1 2 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது சீரியல் நம்பர். அப்போ இவர் வந்து எவ்வளோ சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா ரவுண்ட் 3ல் கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் இது. சரியா? ரவுண்ட் 3ல் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். சரியா? ரவுண்ட் 3ல் 1760, இவ்வளோலாம் நீங்கள் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. அதாவது 1769 சாய்ஸஸ் வந்து இவர் கொடுத்துருக்காரு. அப்போ இவ்வளோ சாய்ஸஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ 1769 சாய்ஸஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் மினிமம் 100லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒரு 500 வரைக்குமா கூட என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் கொடுக்க முடியும். சரியா? அதனால் நாட் அலாட்டட் வரणाமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணுங்கள். முக்கியமாக 7.5 ரிசர்வேஷன் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவுசெய்து 7.5 நம்பாதீங்க. லோ ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கில் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ரீஜனல் கேம்பஸில் முதற்கொண்டு 7.5ல் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இடம் இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு மூலையில் தமிழ்நாட்டில் எங்கே படித்தாலும் நான் ஓகே அப்படின்னா நீங்கள் 7.5ல் கொடுக்கலாம். ஆனால் நான் கோயம்புத்தூர் ரீஜனில் தான் படிக்கணும், நான் சென்னை ரீஜனில் தான் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அதாவது 7.5 ரிசர்வேஷன் ஒட்டியே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெறும் 75,000 தான் டியூஷன் ஃபீஸு வித் ஹாஸ்டலோடு சேர்த்து. யாருக்குன்னா எந்த ஸ்காலர்ஷிப்புமே இல்லை அப்படின்னா, சப்போஸ் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா வெறும் 40,000 ரூபா தான் ஃபீஸு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் SC/SCA ஸ்காலர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா ஹாஸ்டலோடு சேர்த்து வெறும் 20,000 தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. நிறையா காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட காலேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.